அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த மீனை பாருங்கள், இது வந்து கடலுக்கு அடியில் இருக்கிற மீன். இந்த மீனை நான் வாங்கிட்டு கொண்டு வந்த உடனே இந்த பேக்கில் சுற்றிக்கு வந்து விரித்த உடனே பாருங்கள் எத்தனை கொசுடா. இது சாதாரணமான கொசு இல்லை, வித்தியாசமாக பாருங்கள், கலர் கொசு. எங்கேருந்து வந்துச்சேரியோ சத்தம் ஒன்று கேட்டுச்சு, சத்தம் ஒன்று கேட்டு மறாபாதா அவ்வளோ கொசுகளும் இதில் வந்துட்டு பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்டா, அந்த கொசு எங்கேருந்து வந்தேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எத்தனை மேலுக்கு அங்கே இருந்தாலும் பாருங்கள் மணக்குமா பாருங்கள், எப்படி கலர் என்ன மாதிரி இருக்கணுண்டு. எல்லாம் படைச்சிருக்க படைப்பை பார்த்தீங்களா. நான் கொண்டு வந்து பேக்கால மூடிக்காந்து இது கடலுக்கு அடியில் இருக்கிறது. நான் பொரிச்சா சுட்டா நல்லா இருக்க முடியாது. அந்த திறந்தான் தெரியும் கொசு பாட்டம் பண்ணி என்ன பாருங்கள் எப்படி கலராக வித்தியாசமாக இருக்கின்றது. அப்போ அல்லாஹ்தால இப்படியும் வச்சிருக்கான் பாருங்கள். அப்போ மனுஷன் நமக்கு இல்லாத உணர்வை அந்த கொசுக்களுக்கு அவன் கொடுத்துருக்கானே. இதை கண்டு நாம் அல்லாஹ் இருக்கிறான் பயப்படும் அறிவோம் மேல்வா. பெரிய விஷயம் என்ன, இந்த மீனை பிரட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ கொசு ஒன்று என்ன பாருங்கள் எப்படி மீன் உண்டு. இதெல்லாம் அல்லாட வேலைகள். இந்த கொசு என்ற பக்கத்திலே இல்லை, வீட்டிலே இல்லை, எங்கே இருந்தாலும் தெரியலை. தொட்டான மந்தி பெரிய ஒரு கொசு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சில ஆக்கி இதில் மட்டும் கேட்குறீங்க பார்த்தீங்களா. இந்த கொசு நிலைமையில் இதை வச்சு தான் நாம் அறியணும். அல்லாஹ் அறிகிறோம்டா இந்த விஷயங்களை வச்சு நாம் அறியணும் அல்லாஹ் இருக்கான்ன்றது நம்ம அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் அல்லாவுக்கு நம்ம அப்படியே நன்றி செலுத்துவோம். மீனை கொண்டாந்தோட அந்த மீனுக்கு அந்த உணர்வு அந்த நாத்தம் முழங்கியிருக்கே, அதான பெரிய விஷயம். அந்த மீனுக்கு அது வழங்குறேன்னு சொன்னால் நம்ம மனுஷனுக்கு வழங்க மாட்டாது, அதுக்கு வழங்குதே. அப்போ அப்போ அல்லாவிட்ட கொசு படை இருக்குது, நொழும்பு படை இருக்குது, காலார் படை இருக்குது, எல்லா படையும் இருக்குது. அவன்கிட்ட குன்னண்டாயிரம் எனவே அவன்கிட்ட எல்லா படைகளும் இருக்குது. நாம் தான் என்ன சொல்லணும், அவனை நெருங்கினா எல்லாம் நமக்கு வந்து சேரும்ன்றது நம்ம இதில் அறியக்கூடியதாக இருக்குது. அப்போ தான் நாம் சிந்திச்சு நடக்கணும். அப்போ எங்களோட வாழ்க்கையிலையும் நாம் எடுத்து நடந்த முடிச்சுன்னா இதை போல் எத்தனை விஷயங்களுக்கு மனுஷன் யோசிக்கான். நான் மகத்தானது போய் எப்படி ஒழுப்பான்னு கேட்கான். அவன் சொல்கிறான், நான் ஒன்று எப்படி படைச்சேன்னுண்டான், ஒன்றும் இல்லாத நேரத்தில் ஒன்று படைச்சேன் நான். அப்போ அப்படிப்பட்ட எனக்கு ஒழுப்புற பெரிய வேலையா என்று சொல்லலாம் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.